மதியம் பாத்தீங்கன்னா மதியம் அந்த அந்த ஊரோட ஏரியல் ஷாட் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய கூட்டம் அங்க வந்து சேரல, காலியா தான் இருக்கு. சாயங்காலம் வர்றாங்க. மத்தியானம் அவர் வந்திருக்க வேண்டியது காலையில 8:45 கிளம்பணும். லேட்டா போனா என்னென்ன பிரச்சனை நடக்கும், லேட்டா போய் நம்ம ஊரோட பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிருக்கோம்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் 8:45க்குன்னு அறிவிக்கப்பட்ட ஊர்ல 8:30 மணிக்கு தான் அவர் கிளம்புறாரு. அதன் பிறகு வந்து 2வது ஊர்ல பிரச்சாரம் பண்ண வேண்டிய நேரத்தை கடந்து முதல் ஊர்ல பிரச்சாரம் பண்றாரு. இது எல்லாத்தையும் கவர்மெண்ட் மிஸ்மேனேஜ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து இதை ஒழுங்கா ஆப்ரேட், நீங்க சொன்னதுல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அவருடைய கூட்டம் வந்து நடக்க காத்திருந்த ஒரு நிகழ்வு அப்படின்றத குறிப்பிட்டு சொன்னீங்க. அப்போ இதை கவர்மெண்ட் கணிக்க தவறிட்டாங்களா அல்லது இது நடக்கணும்னு விட்டுட்டாங்களா? ஏன்னா அந்த சார்ஜும் வெளியே வரதை பார்க்க முடியுது. கவர்மெண்ட் இதை ஸ்பெகுலேட் பண்ணலையா, இப்படி ஒரு கேஷுவாலிட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, இன்னும் இதை பாதுகாப்பா நம்ம கொண்டு போகணும் அல்லது அவர்களை ஒரு கட்டுக்குள் வைக்கணும்ன்றதுல அரசு தவறிடுச்சா? இது முடியாது. ஏன்னா நீங்க இந்த இடம் இருக்குல்ல, இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதுங்கிறது இருக்கு இல்லையா, இது எந்த கட்டுப்படுத்த விரும்பாத ஒரு கட்சி, கட்டுப்பாடற்ற மனிதர்களை கட்டுப்படுத்த முடியாது. அவர்களை கட்டுப்படுத்துவது நமக்கு பேக்ஃபயர் ஆகும்னு பயப்படுற ஒரு கட்சி. அவர்கள் மீது ஒழுங்கை கொண்டு வருவதற்கு இவர்கள் எந்த முனைப்பும் காட்டல, அதை அவங்க விரும்பல. முக்கியமா ஏன்னா அவன் வந்து டான்ஸ் ஆடி வெயிட் பண்ணி ஒரு 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 எக்ஸைட்மெண்ட்டை காட்டுனா தான் விஜயை அந்த இடத்துல சேல் பண்ண முடியும். விஜயை வியாபாரம் பண்றதுக்கு அந்த ஹைப் அங்க அவசியம். இந்த கூட்டம் சேர்ந்தாதான், இந்த கூட்டத்துல மாஸ் பண்றது தான் அந்த ரசிகன் விரும்புவான். ஸோ ரசிகனுக்காக கூட்டத்தை வர வைக்க வேண்டியிருக்கு, அது மீடியாக்கள் பண்றாங்க. இந்த கட்டுமானத்தை அவங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அண்ட் இதுல இவர்களை கட்டுப்படுத்த, இப்போ திமுக அதிமுக அல்லது வேற ஒரு கட்சி கூட்டம்னா, கூட்டம் ஒழுங்கீனமா செயல்படுதுன்னா அந்த கூட்டத்தை தெரிஞ்சு வந்து அவங்கள வழி நடத்துறதுக்கோ அல்லது பிரச்சனைக்குரியவர்களை எடுத்து வெளியில கொண்டு போறதுக்குன்னு கட்சியில இருந்து ஆட்கள் உள்ள. செந்தில் பாலாஜியே போய் சப்பு வைப்பாரு. நீங்க எந்த ஒரு பேர், அது மாவட்டத்துக்கு 10 பேர் இருப்பாங்க குறைஞ்சபட்சம். நீங்க அல்லது ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியலன்னா பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அங்க 10 பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு கூட்டத்திலும் இருப்பாங்க. இங்க அந்த மாதிரியான ஒரு ஒழுங்குக்கான அவர்களுக்கு பயிற்சி இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதன் மீது அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இப்படி ஒரு க்ரௌட், இந்த டிசைன்ல இருக்கிற க்ரௌட் தான் ஓசியில வரும், ஃப்ரீயா கிடைக்குது. இதை கொண்டு வந்து நிறுத்துறத இப்படி ஒரு சலுகையை நீங்க கொடுத்தீங்கன்னா தான், இந்த சட்டத்தை மீறலாங்கிற சலுகை, இந்த கல்ட் குரூப்பை உருவாக்குறது இருக்குல்ல. ஒரு அம்மா சொல்றாங்கல்ல, பையன் இறந்து போன அதை பத்தி கூட விஜய் மேல தப்பு இல்லை அப்படின்னு பேசுற இந்த குழு மனப்பான்மை உருவாக்குறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. ஏன்னா அவனுக்கு வேண்டியது நீங்க கொடுக்குறீங்க, இப்படி உருவாக்குறாங்க. அண்ட் இதுக்கு முன்பு நடந்ததுல ஏன் அவங்க எச்சரிக்கையை வந்து பொருட்படுத்துறது இல்லைன்னு சொன்னா, ஒரு கூட்டத்துல செருப்பை விட்டுட்டு ஓடுறாங்க அப்படின்னா, மக்கள் மயங்கி விழுறாங்க அப்படின்னு சொன்னா, அது ஆபத்தான நிலையில் இருக்கிற கூட்டம்னு அர்த்தம்.